லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. காலையிலே ஹீரோயினோட வாசல் யாரும் தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க. நைட்டு உங்களுக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா அப்படி கேட்குறாங்களா? இல்லைன்றாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால், நைட்டு குடிக்கார பையத்தை கீழே பைத்துக்கார மாதிரி டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு உங்கள் வீட்டு கீழே தான் நின்றுட்டு இருந்தான். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் பார்த்தாங்க. அப்புறம் உடனே எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, உங்களை யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சா, அவங்கள பிடிச்சிட்டிங்களா அப்படி கேட்கும்போது நாங்க பிடிச்சிட்டோம், நேற்றே எடுத்துட்டு போயிட்டு நாங்க போலீஸ் கிட்டே விட்டுட்டோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வீட்டு கீழே இருக்கிற சர்வைலன்ஸ் கேமரா வச்சுட்டு நாங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடும், நீங்க பயப்படாதீங்க அப்படி சொல்றாங்க. அப்படி ஓகே சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ள வந்துடுறாங்களா. வந்த உடனே இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா பயம் வந்துடுது. அதனால லூக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, நம்ம வீட்டு கீழே ஒரு குடிக்காரன் இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொல்லி அவருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. இதை பார்த்துன்னு லூ சிரிக்க ஆரம்பிச்சிடாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. நேத்து நைட் என்ன ஆச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்டே லவ் சொல்ல போறாங்க இல்லையா. அப்போ சொல்லும் போது ஏதோ தப்பு பண்ணிடக்கூடாதுன்ட்டு முன்னாடியே ரிஹர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க தங்கச்சி வர சொல்லியிருப்பாங்கல்ல, லீ சிஷான் மாதிரி நீ நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்ட்டு, அதுக்கு தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனோட மூவ்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கியூட்டா டான்ஸ் ஆடி பார்த்துட்டு இப்போ நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நேரா போறாங்க. இந்த டைம்ல தான் அந்த பக்கத்து வீட்டு கிளவியும் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம். ஹீரோயின் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம்ல ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இவர் தரன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க, யாரும் கூட விசாரிக்காம. இதே எல்லாத்தையும் லூ வீடியோ வேற எடுத்து வச்சிருக்காரு. ஆபீஸ்ல வச்சு காமிச்சுக்கிட்டே இருக்காரு, இதே பாரு நீ என்ன மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. பத்தாவதுக்கு போற வரவங்க கிட்ட கூட காமிச்சிட்டு இது பாக்கிறதுக்கு சூ மாதிரியே இருக்காருல்ல வேற கேட்டுட்டு இருக்காங்க. அதுல வேற ஒருத்தவங்க சொல்றாங்க, சூ கிடையாது, அவரா இருந்தா இவ்வளவு அழகால டான்ஸ் ஆட மாட்டாரு அப்படி சொல்லி அவங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுல ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பாளே, அவன் வேற வந்துட்டு, சார் நீங்க வந்து மத்த கேஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி லவ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது, பொறுமையா சொல்லிக்கலாம்னு விட்டீங்கன்னா அப்புறம் யாராவது அவளை தூக்கிட்டு போயிடுவாங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு போற போக்குல ஒரு அட்வைஸ போட்டு போறான். ஹீரோக்கு வேற காண்டா இருக்குடே, ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்குற, அந்த வீடியோ டெலீட் பண்றா அப்படிலாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், 2 பேரும் வரீங்களா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு ஓகே அப்படின்ட்டு. ஆனால் லூ சொல்றாரு, எனக்கு பிளைண்ட் டேட் இருக்கு, நீங்க 2 பேரும் மட்டும் போங்க அப்படின்ட்டு. லூ ஹீரோ கிட்ட சொல்றாரு, டே நான் நிஜமாலே பிளைண்ட் டேட்டுக்கு போறேன், அங்க போய் எனக்கு ஒரு நல்ல பீஸ் ரெடி ஆயிடும், எனக்காக 2 பேருக்கும் தனியா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்க இல்லையா, இதுல போய் நீ அவளை கரெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் யார் இதுல சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ ஓகே டீல்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போறாங்க. இப்ப ரெஸ்டாரண்ட்ல 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்களா. அந்த மெனு பார்த்தா தவழ்றது ஓடுறது பறக்குறதுன்னு எல்லாமே வகை வகையா இருக்கு. ஆனா 2 பேரும் மாறி மாறி இவன் முன்னாடி இது சாப்பிடலாமா, இல்ல அவருக்கு வயிறு வலிக்குதே இது சாப்பிடலாமா சொல்லிட்டு ஃபைனலா 2 பேரும் வெறும் கஞ்சி மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க. அங்க இருக்க சர்வன்ஸை லைக் ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இவங்க கிட்ட காசு இல்லையா, அந்த பொண்ணை இட்டு வந்துட்டு இவனால பே கூட பண்ண முடியாதா அப்படின்ட்டு. இப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, நேத்து உன்னோட வீட்டு கீழே ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தால, அந்த வீடியோ நான் உனக்கு அமிச்சிருக்க பாரு அப்படின்ட்டு. பார்த்தா ஹீரோ டான்ஸ் ஆனது எல்லாத்தையும் அழகா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ மூஞ்சி மட்டும் தான் தெரியல, மத்தபடி எல்லாமே அதுல ரெக்கார்ட் இருக்கு. ஏன்னா சர்வைலன்ஸ் கேமரால இருந்து எடுத்திருக்காங்க போல. பிளே பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரே கடுப்பா இருக்கு. ஹீரோயின் வேற இதை பாருங்களேன், அப்படியே பாக்கிறதுக்கு உங்களை மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொன்னா அவருக்கு காண்டு எடுத்தது. பாருங்க எவிடன்ஸ்லாம் இல்லாம யார் பேலையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பொய்யா சொல்லக்கூடாது, அது தெரியுமா அப்படின்னா. இல்ல நான் அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா இருந்தாலும் எவ்வளவு காமெடியா இருக்கு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து லீ சிஷானோட ஃபேனா தான் இருப்பான், ஏன்னா அவனோட மூவ்ஸை கரெக்டா ஆடுறாள் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோ கடுப்படுதா, உனக்கு எப்படி இதெல்லாம் நல்லா தெரியும், நீ அவனை முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்றியான்னு கேட்டா, இல்ல அவன் செலிபிரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப நீங்க ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா தான் படிக்கிறீங்களான்னு கேட்டா, இல்ல நாங்க காலேஜ்ல தான் ஒன்னா படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே நீங்க 2 பேரும் ஒரே டவுன்ல இருந்து தானே வரீங்கன்னு கேட்கும்போது, ஆமா ஆனா அவன் வேற ஸ்கூல்ல படிச்சா, நான் வந்து அப்படின்ட்டு அவங்க ஸ்கூல் பேர் சொல்ல வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோ வேணுட்டு சொல்லுங்க உங்க ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, கையில இருக்க வாட்டர் கீழே தவறி விட்டுறாங்களா. அப்ப அப்படியே டாபிக் சேஞ்ச் ஆயிடுது. அப்ப கூட ஹீரோ எங்க சொல்லுவாளான்னு பாக்குறாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு அவ சொல்றா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல, உன்னை பத்தி அவன் என்ன நினைக்க போறான்றத நீ ஃபீல் பண்ணாம இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே, அவன் மேல இருந்த கிரஷ், அவனை நினைச்சுதான் இந்த ஸ்டோரி எழுதுனா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, எனக்கு இருக்கிற லாஸ்ட் டிக்னிட்டி அதுதான்டி, அதையும் நான் விட்டுட்டு எல்லாத்தையும் எம்பாரசிங்கா சொல்ல முடியாது, அமைதியா இரு அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் கிளம்பி அவங்க அப்பா அம்மா பார்க்க போறாங்களா. அங்க அவங்க ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க அம்மா நைஸா கேக்குறாங்க, உன்னோட பிளைண்ட் டேட் லீவ் என்னாச்சு, நல்லா இருக்காரா அப்படி கேட்டா, அம்மா அவரை பத்தி கேட்காதீங்க, அவர் என்னோட லாயர் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லடி உன் கேஸை நல்லா ஹேண்டில் பண்றாரு, ஃபியூச்சர்ல நீ அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு வேற ஏதாவது கேஸ் வந்தா கூட அவரே ஹேண்டில் பண்ணிப்பாருல்ல அப்படி கேட்டா, எனக்கு எப்பவே பிரச்சனை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, வின்டர் வருது, நம்ம ஊர்ல இருக்க அந்த வீடை கிளீன் பண்ணணும், நானும்
நானும் அம்மா போலான் இருக்கோம் அப்படி சொல்லும்போது, அப்பா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, வின்டர் வேற வருது, அதனால நானும் அம்மா மட்டும் போயிட்டு நீங்க இங்க ரிலாக்ஸ்டா இருங்க அப்படி சொல்றாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட நைஸா சொல்றாங்க, நீ லியூ கிட்ட சொல்லு, அவரே உங்களை கூட்டு போவாரு அப்படின்ட்டு. இப்பதான் இவங்க 2 பேருக்கும் பேசிக்கிறதுக்கும் டைம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இவங்க மெசேஜ் பண்றாங்க. அந்த டைம்ல ஹீரோ லியூவும் ஒன்னதான் இருப்பாங்களா. அவர் வேற பெருமையா சொல்லிக்கிறாரு, என்னம்மா ரொம்ப நாள் ஆச்சு, நீயும் அந்த பொண்ணு மீட் பண்ணிக்கல போலியே. ஆனா ஒன் நம்பர்லாம் நான் இல்ல, அவங்க அம்மா இன்னமும் என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு இன்விடேஷன் வேற கொடுத்துருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன இன்விடேஷன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரா. லியூ உடனே ஐயோ எனக்கு இந்த பேக்ல ஒரு மாதிரி வலிக்குதே அப்படின்ற மாதிரி ஆக்டிங்க போடுறாரு. உடனே இவரும் வந்துட்டு கழுத்துல அமைக்கி விட்டுட்டு இருக்காரா. அப்ப லூவும் போதும் இந்த மெசேஜ்க்காக தானே இதெல்லாம் சேர சொல்லிட்டு மெசேஜ் காமிக்கிறாரு. அதுல பார்த்தா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நாங்க ஊருக்கு போறோம், நீங்க ஃப்ரீயா இருந்தா நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அவர் சொல்றாரு, நீயே வந்துட்டு என்ன மெசேஜ் வேணாலும் ரிப்ளை பண்ணிக்கோ, உனக்காக என்னோட ரெப்புடேஷன் வந்து நான் கெடுத்துக்கிறது கூட விரும்புறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா ஹீரோ கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு போய் விட்டுட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்துட்டே நாளைக்கு எனக்கு பிளைண்ட் டேட் இருக்கிறனால போக முடியாதுன்னா, அதெல்லாம் முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்ட்டு வலுக்கட்டாயமா அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க அம்மாவை லூ கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்காரு. வர வழியெல்லாம் பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அவரு, நீங்க எங்க இருக்கீங்களோ அது பக்கத்துலதான் சூவோட பாட்டி வீடு கூட இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சூவா, இந்த பேரை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேனேன்ட்டு அவங்க அம்மா கூட யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட சைனீஸ் டீச்சரா தான் அவங்க அம்மா இருந்திருப்பாங்க போல. இதை கேட்டோடனே ஹீரோனுக்கு பயம் வந்துடுது, எங்க அவங்களுக்கு ஞாபகம் வந்துட போதுன்ட்டு டக்குன்னு டாபிக் மாத்தி விட்டுறாங்க. இப்படி எல்லாமே பேசிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்துறாங்க போல. ஹீரோயினும் அவங்க அம்மாவே ரூம்ல விட்டுட்டு லியூ ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறாரு, நீ சொன்ன மாதிரி அவங்கள பத்திரமா வீட்டுல விட்டுட்டேன், இன்னைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போறாங்களா, வேணா இந்த டைம் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி தான் ஹீரோயினும் அவங்க அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கடைக்கு போய் வாட்டர் பாட்டில் வாங்கலாம் போறாங்களா. அந்த கடையில கூட அவங்களுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக், சாஸ் வாங்கறதுக்காக அந்த கடைக்கு போயிருப்பாங்க. அப்ப ஹீரோ அங்க உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட அட்டென்ஷன் எப்படியாவது கேதர் பண்ணுன்றதுக்காக இந்த சாஸ் நல்லா இருக்குமா, அந்த சாஸ் நல்லா இருக்குமா, எது மைல்டா இருக்கும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ அப்படியே யதார்த்தமா ஹீரோயினை திரும்பி பார்ப்பாங்க. வாவ வேணா பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி நின்றுட்டு இருக்காங்க. இதை தான் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்களா. அப்படியே இவங்க 2 பேரும் கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த கேன்டீன்ல சாப்பிடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போயிட்டு எனக்கு 3 சிக்கன் லெக் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா ஹீரோக்கு பயந்து பயந்து நான் இதை சாப்பிடாம இருந்தேன், இது எல்லாத்துக்கும் சேர்த்துச்சு, இன்னைக்கு நான் சாப்பிட போறேன் சொல்லி சாப்பிடறதுக்காக வாயில வைக்கிறாங்க. அங்க பார்த்தா ஹீரோவோட தங்கச்சி, அண்ணா இங்க வா, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பார்த்தா ஹீரோ அங்கதான் வந்துட்டாரு போல. அவ்வளவுதான், ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, தட்டுல இருக்கிறதெல்லாம் தூக்கி அவங்க அம்மாக்கு கொடுத்துட்டம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. முடியெல்லாம் முன்னாடி போட்டு அவருக்கு தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு தெரியும் அங்க இருக்காங்கன்ட்டு, அது தெரிஞ்சுதானே அவரே வந்திருப்பாரு. இப்போ அவங்க தங்கச்சி கேட்கறாங்க, என்ன பக்கத்துக்காக எதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு கேட்டா, உன்னை பக்கத்துக்காக வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு அவரு. நைட்டு நம்ம டின்னர்ல மீட் பண்ணலாமான்னு கேட்டா, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இருனா நானும் வர சொல்லிட்டு இவளை கிளம்பிடுறா. அப்பாடா அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த லெக் பீஸ்ல மறுபடியும் எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங்கா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் புக் படிக்கிறதுக்காக ஒரு புக் ஸ்டோர் வராங்க. இந்த சின்ன வயசுல கூட ஹீரோயினும் ஹீரோ ஒரு புக்குக்காக சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோர் தான். அங்க போனா அந்த ஷாப் கீப்பருக்கு இவங்களை பார்த்தோன்னே யாரும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லி கேட்டுட்டு, உங்களுக்காக அந்த பையன் கூட சண்டை போட்டானே அவன் கூட இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டு போனா அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த பையனை சொல்றீங்க, எந்த புக், எனக்கு ஏதோ ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப அவரும் முடிச்சுட்டு சரி ஓகே விடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் அவங்களுக்கு தேவையான புக் எடுத்து வச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்பதான் லீவ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ரிட்டர்ன் போகும்போது உங்க 2 பேரும் என்னால கூட்டு போக முடியாது, இங்க இன்னும் 2 பேர் எனக்காக இருக்காங்க, சோ அவங்களுக்கு கூப்பிட்டுட்டு இன்னும் ஒரு சீட் இருக்கும், அதனால உங்க அம்மா மட்டும் கூட்டு போறேன், நீங்க தனியா வந்துடுறீங்களான்னு கேக்குறாங்களா. பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களே கிளம்புறோம் சொல்றாங்க. இல்ல நான் கூட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு லூ சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவில் ஹீரோயின் அந்த ஸ்கூல்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும், அங்கதான் உட்காந்துட்டு ஏதோ ஒன்னு எழுதிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட தங்கச்சி இருக்கல, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் வந்துட்டு அங்க வந்துடுறான். என்ன நீங்க இங்க எழுதிட்டு இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேக்குறானா. அதெல்லாம் ஒன்னும் இல்லை, நான் சும்மா தான் எழுதிட்டு இருக்கா அப்படி சொல்றாங்க. ஜேர்னல் இந்த காலத்துல எழுதுறீங்களா, என்ன நீங்க என்ன பெரிய ரைட்டரான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. என்ன மாதிரி புக்ஸ் எழுதுவீங்க அப்படின்னா, ரொமான்டிக் நாவல்ஸ் தான் நான் எழுதுறேன் அப்படி சொல்றாங்களா. அப்போ உடனே இவன் பக்கத்துல வந்துட்டு, நான் எனக்கு ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்கு, அவகிட்ட போனாலே எனக்கு நர்வஸா இருக்கு, அவகிட்ட எப்படி நான் என் லவ் சொல்றதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இந்த டைம்ல நீங்க படிக்கிறதா செய்யணும், லவ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த அடல்ட்ஸே எப்ப பார்த்தாலும் போர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஆனா ஹீரோயின் அவனுக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு அவங்க கோர்ட்ல வைப்பாங்க. அதுல என்ன இருக்குன்னா, கிராஜுவேஷன் டே அன்னைக்கு உன்னோட கிரஷ சொல்லு, ஒத்துப்பா அப்படின்ட்டு. படிச்சு பார்த்துட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிருப்பாங்க. இவனோட பேரை சைனீஸ்ல அவ தப்பா படிச்சிருப்பா, அப்பத்துல இருந்து அவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க, அப்பத்துல இருந்து அவன் பேரையும் எல்லாரும் தப்பா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கும் போது கரெக்டா அவளும் வந்துடுறா. எனக்கு வேலை இருக்கு சொல்லி கிளம்பிடுறானா. வேலை இருக்கு அப்படி என்னடா வேலைன்னு கேட்டா, நான் படிக்க போறேன், இனிமேல் நான் நிறைய படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, என்னது படிக்க
போறியா நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பின்னாடி போயிட்டு இருக்கா. புக்ஸும் படிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒத்தடி பாதையில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காளா, யாரோ அந்த சந்துக்குள்ள இருந்து எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை நோட் பண்ணிடுறாங்க. உடனே அவன் உள்ள இருந்து வெளியில வந்துடுறான். பார்த்தா லாங் கோட் ஒன்று போட்டிருக்கான். திரும்ப நான் ஒத்த ட்ரெஸ் இல்ல போல உள்ள. அந்த கோட்டை கழட்டி போட்டு 2 பேர் முன்னாடி வந்து நின்றுட்டு நல்ல வேலை அதுக்குள்ள ஹீரோயின் சுதாரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட கண்ணை மூடிடுறாங்க. அப்படியே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பொண்ணையும் பத்திரமா வழி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இப்போ போலீஸ் வந்தோடனே சரி நாங்க இதை கண்டுபிடிக்கிறோம், கண்டிப்பா யாருன்னு பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்ட்டு ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு மனசு கேட்கல, அதனால நைட்டே வந்துட்டு ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரிலாம் எடுத்துட்டு வந்து இந்த இடம் ஆபத்தானது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா அது ராத்திரி டைம் வர அங்க லைட் வர சரியா எரியல. யாரோ ஒருத்தவங்க பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. அதனால ஹீரோயினை ஓடுறாங்களா, திடீர்னு திரும்பி அட்டாக்கும் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அங்க வந்துட்டு என்ன நீ இங்க என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்க, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்ட்டு அவங்க கேட்கன்ட்டு மாறி மாறி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் ஒரு கடையில போய் உட்காந்துட்டு இந்த ராத்திரியில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அங்கன்ட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு, அதனால தான் நான் அதுக்கு பிரிண்ட் அவுட்ஸ்ல ஒட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க, இந்த இடத்த பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் இந்த ஊருக்கு வந்தா அந்த டைம்ல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் நானும் கொஞ்சம் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ண வந்தேன்னு சொல்றாங்க. இந்த ராத்திரி அதுவும் இவ்வளவு ஆபத்தான இடத்துல இப்படி சுத்தலாமான்ட்டு ஹீரோயினை கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து ஒட்டிட்டு யாரும் இங்க வராதிங்கன்ற மாதிரி நான் எழுதுனேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு வேலை ஃபியூச்சர்ல பண்றேன்னா தயவு செஞ்சு உன் கூட யாரையாவது வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹீரோயினும் என்னடா நமக்காக அவன் பேசுறான் அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த காலையில புக் ஸ்டோருக்கு போயிருப்பாங்க, அவங்க கூட அந்த பையனை ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 2 பேரையும் ஒன்னாவும் பார்த்துட்டு, என்னடா காலையில விசாரிச்சா 2 பேருக்குமே 2 பேரும் யாருன்னு தெரியலன்னாங்க, ஆனா இப்ப பார்த்தா ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி சரி நமக்கு தான் ஏதோ புரியல போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஆனா உன்னை அந்த ஸ்கூல்ல பார்த்தேனே, அந்த ஸ்கூல்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சும்மா நான் அந்த பக்கம் போயிட்டே இருந்தேன், இந்த ஸ்கூல் எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது, அதனால தான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படி சொல்றாங்க. சரி நீ நாளைக்கு எப்போ கிளம்புறேன்னு கேட்குறாங்க. நான் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் கிளம்புறேன் சொல்றாங்களா. சரி நான் உன்னை வீடு வரைக்கும் ட்ராப் பண்றேன் சொல்லிட்டு ஹீரோவை கொண்டு போய் ஹீரோயினை வீட்டில் விடுறாங்க. அந்த நைட் ஃபுல்லா ஹீரோயினுக்கு ஹீரோட ஞாபகம் தான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்டிருப்பாங்க, நீங்க அப்ராடுக்கு படிச்ச உடனே கிளம்பிட்டீங்களா, அது உங்களோட இஷ்டம் தானா அப்படின்னு கேட்டா ஹீரோ சொல்லியிருப்பாரு, என்னோட இஷ்டம் மட்டும் கிடையாது, என்னோட ஃபேமிலியும் கம்பல் பண்ணாங்க, அதனால தான் நான் கிளம்பிட்டேன் ஆனா அப்படின்ட்டு எதுவும் சொல்ல வராரு. ஆனா அதை அங்க ஃபுல்லா சொல்லியிருக்க மாட்டாரு. இதை பத்தி தான் ஹீரோனை யோசிச்சுட்டு இருக்காங்க. இவரோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஊருக்கு போறதுக்கு, ஆனான்னு வேற எதுவும் சொன்னானே என்னது இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த ஞாபகம் எல்லாம் வந்துட்டு போகுது. அவங்க அம்மா கூட அவனை பிடிக்கல, அவங்க ஃபேமிலியில் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தெரியலேன்ட்டு ஒரு மாதிரி வருத்தமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு புக்கு வேற அந்த புக் ஸ்டோர்ல இருந்து எடுத்து இருந்திருப்பாங்க இல்லையா, இதுல ஏதோ ஒரு கேர்ள் கேஸ் தான் இருக்கு, அவங்க ஃபேமிலி வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் ஹீரோனும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அதை யோசிச்சுட்டு அப்செட்டா கார் ஓட்டிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயின் அந்த ஒத்தடி பாதை வழியா போயிட்டு பாக்குறாங்க. அங்க பார்த்தா சர்வேலன்ஸ் கேமராலாம் போட்டிருக்கு. அப்பதான் ரிலீஃபா கிளம்புறாங்க ஊருக்கே. போயிட்டே இருக்கும் போது செம்ம மழை பெய்யுது. அந்த இடத்துல காருமே வர மாட்டேங்குது, எந்த கேப்ஸுமே இல்லை. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோட கார் வந்து நிக்குது. உடனே உள்ள இருந்து அவங்க தங்கச்சி, அக்கா எங்க போறீங்க, வாங்க உங்களை ட்ராப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திக்கிறாங்க. சீட் பெல்ட் போடும் போது அப்ப அவன் தங்கச்சி சொல்றா, அண்ணா உங்களுக்கு தெரியாதா நாவல்ஸ்ல எல்லாம் ஹீரோ தான் வந்து எடுத்து போடுவாங்க, நீ போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு நானே போட்டுக்கிறேன்ட்டு ஹீரோயினை சொல்லும் போது ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அமைதியா இருக்கு. அப்ப அவ வேற சிக்னல் தரானா பேசு பேசுன்ட்டு. ஆனா அவன் பேச மாட்டானா, நீ பேசுன்னு அவன் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கான். உடனே அவளும் பேச ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு எதை கேட்டாலும் டக்கு டக்குன்னு கட் பண்ணி விட்டுறாங்களா. இவ்வளோ ஷார்ப்பா இருந்தா என் அண்ணாக்கு எப்படிதான் உங்ககிட்ட பேச முடியும், அவனோட கன்ஃபெஷன் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட ஒரு பேக் இருக்கு. அதை பார்த்த உடனே, அக்கா இந்த பேக் நீங்களும் வச்சிருக்கீங்களா, அது லீசிஷான் தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி லீசிஷானை பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசிட்டே இருக்கா, பத்ததுக்கு ஃபேமிலி மணி எடுத்துட்டு போயிட்டு அவன் மேல நீ செலுத்திட்டு இருக்கிற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படி சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோயின் எதுக்கு இவனுக்கு எப்போ பார்த்தாலும் லீசிஷான் மேலே கோவமா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த தங்கச்சி கேட்குறா, நான் நேற்று உங்களை அந்த ஸ்கூல்ல பார்த்தேனே, நீங்க எதுக்கு அந்த ஸ்கூல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்க ஸ்கூல்ல நான் வந்து சும்மா தான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த தங்கச்சியும், எங்க ஸ்கூல்ல எல்லாம் எல்லாரையும் உள்ள விட மாட்டாங்களே, யாருமே ஸ்டூடெண்டா இல்லாதவங்களா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னா, ஒருவேளை செக்யூரிட்டி கார்டு பார்த்துருக்க மாட்டாங்க, நான் ஈஸியா உள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. இதை பார்த்த உடனே, ஐயோ இவ்வளோ ஷார்ப்பா நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா எங்க அண்ணால இந்த ஜென்மத்துல உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோமோ நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இறங்கி வீட்டுக்கு போ, நாங்க ஊருக்கு போறோம் சொல்றாங்க. அவங்கள கிளம்பிட்டு பாய் அண்ணா பாய் அக்கா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் மட்டும் தனியா வராங்களா. அப்ப ஹீரோ சைலன்ஸை பிரேக் பண்றதுக்காக அந்த ஆடியோ
ஆன் பண்ணி விடுறாங்க. அதில் பார்த்தா லீசி ஷானோட சாங் தான் ஓடிட்டு இருக்கு. உடனே ஆஃப் பண்ணி விட்டுறாரு. இப்போ வந்து சரி ஓகே நம்மளே ஏதாவது பேசலாம் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட உங்களோட நாவல் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா, மறுபடியும் பேக் டு தி ட்ராக் ஆயிடுச்சா அப்படி கேட்குறாங்க. இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால என்ன அதை கண்டினியூ பண்ண முடியல, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. சரி இன்கேஸ் நீங்கள் பாஸ் பண்ணாமல் எழுதிருந்தீங்கன்னா என்ன எண்டிங்காக இருந்திருக்கும் அப்படி கேட்குறாங்களா. எண்டிங்கா அது வந்து கிராஜுவேஷன் டே முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு ட்ரிப் அதுதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கும் போகிறாங்க. அந்த டைம் வந்துட்டு கிராஜுவேஷன் முடிஞ்சிருக்கும், காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வர டைமு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போகிறாங்க போல். அது வந்து ஹீரோனோட கிளாஸ் ஹீரோ கிளாஸ் 2 பேரும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க வேற போய் செக் பண்ணிக்கிறாங்க ஹீரோ வராரான்ட்டு. பார்த்தா ஹீரோ வராது தான் போட்டிருக்கா. உடனே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த தடவை நான் கண்டிப்பாக கன்ஃபஸ் பண்ண போகிறேன், அவனும் வரானா, நான் ஒரு கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக பிரின்சஸ் மாதிரி வந்து இறங்குறாங்க. எங்கே வந்துட்டானா கேட்டால் இன்னும் வரல, ஏதோ கொஞ்ச நேரத்தில் வந்துருவா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி நீ எதுவும் கிஃப்ட் எடுத்துட்டு வர சொன்னேன், என்ன கிஃப்ட்னு கேட்டா அவங்களோட டேஸ் இன் காலேஜ் கணக்கு, அதாவது 1300 டேஸ் கணக்கில் இவங்க ஒரு ஸ்டார்ஸ் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க போல. ஸோ 1300 ஸ்டார்ஸை எழுதி அதை மடித்து ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் என்னோட கிஃப்ட்னு சொல்கிறாங்க. நீ செம்ம ரொமான்டிக்கான ஆள் தாண்டி அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கலாச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க க்ரூ மெம்பர்ஸோ வாங்க கிளம்பலான்னு சொன்னால் ஹீரோ இன்னும் வரலையேன்னு கேட்குறாங்க. அவன் வரல, அவனுக்கு ஏதோ பிடிக்கல போல, அவன் வரமாட்டேன் சொல்லிட்டா அப்படி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் அப்செட் ஆகிடுறாங்க. உடனே அவங்களும் ட்ரிப்பு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஏர்னிலேருந்து அவங்க அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த கதையை தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோ வரலன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் ட்ரிப்பு கிளம்பிட்டாங்க. எவ்வளோ க்ரூவல்ல, அவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்கணுமோ ஹீரோக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் எண்டிங்காக இருக்கும், அவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணாமலே அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்றது தான் எண்டிங்கு அப்படி சொன்னா ஹீரோ கேட்குறாரு இந்த எண்டிங்கை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்ட்டு. அதுக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பெயின்ஃபுல்லானது ஹார்ட் பிரேக் கிடையாது, ஒன் சைட் லவ் தான். இப்போக்கு வராத போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அவனுக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு, ஆனால் தான் அந்த இடத்துல ஹார்ட் பிரேக்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. பரவாயில்ல இது எல்லாமே வந்து பாஸ்ட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோ அப்செட் ஆயிடுறாரு. ஹீரோயினை வீட்லயே ட்ராப் பண்ணிட்டு அவர் போறாரா, போற வழியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் வந்து மறுபடியும் அந்த மீட் பண்ண பிறகு ரொம்ப அன்பா தானே நடந்துக்கிட்டா, ஆனா இப்போ என்னடானா பாஸ்ட் தான், இப்போ எதுவுமே எனக்கு மனசுல இல்லைன்ற மாதிரி பேசுறாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் கோமா வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, என்னோட பழைய கதையெல்லாம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி ஓகே இந்த நாவலையும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் ஃபுல்லா எழுதி முடிப்பேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேஸும் முடிய போது, முடிஞ்ச பிறகு நான் முழுசா எழுத ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்களா. கேஸும் முடியுதுன்னா அப்ப நீங்க 2 பேரும் மீட் பண்றதும் முடிய போதா அப்படின்னு சொல்றா. அவன் என்ன உன் லைஃப்ல வரான் போறான் இப்போ மறுபடியும் போறானே உனக்கு ஓகே அப்படி கேட்கும்போது லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, என்னால ஒரு குட் பை கூட சொல்ல முடியலன்ட்டு, ஆனா இந்த டைம் நான் வந்து ப்ராப்பர் குட் பை சொல்லி தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ இன்னும் கடுப்பா தான் இருக்கார் போல. அவங்க ஃப்ரெண்டு லூவோட பேட்மிண்டன் விளையாடிட்டு அவர் மூஞ்சி வேலைலாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா இவ்வளவு கடுப்பா இருக்கணும், அவ பாரு என் மேல ஒரே அன்பா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இப்ப எல்லாமே வந்துட்டு பாஸ்ட், எனக்கு எதுவும் மனசுல இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, ஒருவேளை நிஜமாலே உங்ககிட்ட நார்மலா தான் பழகினாலும் அதை நீ தப்பா எடுத்துக்கிட்டியோன்னு சொல்றாங்களா. கரெக்டா அப்போன்னு பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நாளைக்கு ட்ரையல் இருக்குல்ல, எந்த டைமுக்கு வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ கண்டுக்காத மாதிரியே இருக்காரு. ஆக்குறேன்டா நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் உன்னோட கியூரியாசிட்டி அடுக்கி வைக்கிற அப்படின்ட்டு, நாளைக்கு ட்ரையலுக்கு நீயும் வரல அப்படின்னு கேட்கறாங்களா. அதான் சொன்னேனே மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் தான் என்னோட வேலை, கோர்ட் அப்பீரெல்லாம் நீ தான் பண்ணணும், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவரை பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு தரன்னு இழுத்துட்டு போறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோ சீக்கிரமா தான் வராரு. ஆனா ஹீரோயினோட கேஸை பார்க்காம 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு ஏன்டா இப்படி படுத்துற, வாடா ட்ரையலுக்கு போலான்னா நான் அதெல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் இருக்காரு. இப்ப ஹீரோனும் வந்துடுறாங்க, ட்ரையலை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ வரலையான்னு கேட்டா அவன் வரமாட்டான், நம்ம பார்க்கலாம், எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவன் ஆல்ரெடி பார்த்துட்டான் அப்படி சொல்றாங்களா. ஆனா ஹீரோ டக்குன்னு அங்க வந்து நிக்கிறாரு. இதான் நான் லாஸ்டா வந்து ட்ரையல் அட்டென்ட் பண்றது, அடுத்தெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கேஸை பத்தி பேசுறாங்க. லாஸ்ட் ட்ரையல் சொல்லும் போது ஹீரோயின் வர ஒரு மாதிரி பாக்குறாங்க, இதான் லாஸ்டா அப்படின்ற மாதிரி. இப்படி அந்த கேஸை பத்தி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ட்ரையலும் எண்ட் ஆகுது. அந்த டைம் ஹீரோ கிளம்புறாரு. அப்போ ஹீரோயின் கூப்பிட்டு வச்சுட்டு, நேற்று என்ன ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், மழை பெஞ்சதுனால நான் எதுவுமே சொல்லாம டக்குன்னு இறங்கி போயிட்டேன், ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்ல நான் போற வழியில தானே உங்களை ட்ராப் பண்ணேன்னு சொல்றாரு. அப்புறமா பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா ஹீரோயின் நிறுத்தி வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு வந்துடும். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.